லட்சத்தீவு உடன்படிக்கை இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில செய்யப்பட்டது. இந்திய பிரதமரும் இலங்கை பிரதமர் ஸ்ரீமாமையாருக்கும். அதுவும் இரு நாடுகளுக்கு இடையிலான உடன்படிக்கை. இதுவும் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான உடன்படிக்கை. அதில் எந்த அரசாங்கமாவது கையை வைத்தால் அது இந்தியாவுடன் நேரடியாக முரண்படுவதற்கு சமம், மிகப்பெரிய மோதலுக்கு தயாராகுவதற்கு சமம். ஏன்னா இந்தியா இலங்கைக்கு அண்மையா இருக்கின்ற, நான் சொன்னேன் துருக்கியில் சிரியாவில் துருக்கி இருக்கின்றது என்ற அந்த மக்கள் அரபு மொழி பேசுகிறவர்கள், இஸ்லாமியர்கள். அப்ப துருக்கி கட்டுப்படுத்துகின்றது. வடகிழக்கில் குர்திஷ் மக்கள் நிச்சயமாக அமெரிக்காவோட இருக்கிறார்கள். குர்திஷ் மக்கள் ஈரானில, ஈராக்கில, சிரியாவில, துருக்கியில 4 நாடுகள் இருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு ஒரு நாடு இல்லை. அந்த துருக்கி குர்திஷ் மக்களோட அமெரிக்கா இருக்கின்றது. கர்டிஸ்தான் அண்டு ஈராக்கில் அவர்களுக்கு ஒரு ஆட்டோனமி ரீஜன் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது சிரியாவிலும் அந்த மக்களுடன் தான் அமெரிக்கா இருக்கின்றது. நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்தியாவுக்கு பக்கத்தில் யாழ்ப்பாணத்தில், வடமாகாணத்தில், வடகிழக்கு மாநிலத்தில் தமிழ் மக்கள் இருக்கிறார்கள். வேற எந்த நாட்டுக்கும் இல்லாத ஒரு பிடி இந்தியாவுக்கு இருக்கின்றது. தமிழ் அரசியல் தலைவர்கள் பல இந்தியாவுடன் நெருக்கமான உறவை கொண்டிருக்கிறார்கள்.